Hi, last video la nama Cubo tire inflator Max oda review பார்த்தோம். இந்த வீடியோல இதோட draw down and உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரியான வீடியோஸ் நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுவோம். சோ இத ஓபன் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா விசிபிளா எதுவும் ஸ்க்ரூஸ் கிடையாது. So first tube remove பண்ணிக்கலாம். சைடுல முன்னாடி பின்னாடி எங்கேயும் ஸ்க்ரூஸ் இல்லை. ஸோ பாட்டமில் ஹிடன் ஸ்க்ரூஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா ஸ்க்ரூ ஹைட் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இந்த ரப்பர் பூட்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே ஸ்க்ரூ இருக்குது. ஆக்சுவலாக அந்த போர்ட்டில் ஸ்க்ரூ இல்லை, ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது இந்த கார்னரில் ரெண்டு பக்கம் மட்டும்தான் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ எல்லாமே ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இதோட ரிவ்யூ வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு குயிக்காக கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கியூபோட டயர் இன்ஃப்ளேட்டரோட மேக்ஸ் வெர்ஷன். இதில் 5200 mAh பேட்ரி இருக்குது. இதில் டியூவல் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் கார் சார்ஜர்லேயும் பவர் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்ட்டாக இருக்க 5200 mAh பேட்டரிலேருந்து பவர் பண்ணிக்கலாம். இதை பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. இதை டைப் சி வழியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி டிஸ்பிளே இருக்குது, 5 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு குயிக் வியூ. இதை பார்க்குறப்போ சைட்லேருந்து தான் ப்ரை பண்ணி தான் ஓப்பன் பண்ணணுங்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஓப்பன் பண்ணுவோம் சைட்லேருந்து. எல்லாம் பிளாஸ்டிக் கிளிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரை பண்ணால் ஓப்பன் ஆகுது. சைடில் ஒரு 4 கிளிப்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கமும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது மேலே இருக்க கிளிப்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த சைடில் ப்ரை பண்ணி பார்ப்போம். மேலே இருக்கிற கிளிப்ஸ் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. உள்ளே ப்ரையிங் டூல் உள்ளே கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரை பண்ணால் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் லுக் உள்ள இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. உங்களால் பார்க்க முடியும். அந்த லென்த்தாக பிளாக்காக இருக்கிறது தான் பேட்ரி. அகைன் இதுதான் பம்ப் மெக்கானிசம். இது ரெண்டுக்கும் அடியில் கீழே போர்டு இருக்குது. பம்ப்பு பார்த்தீங்கன்னா கேஸ்டட் அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரெஷர் சென்சார். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கோம், டயரில் என்ன ப்ரெஷர் இருக்குங்கிறத ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். ஸோ பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதில் லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் செல் வந்து 2600 mAh. சைஸ் பார்த்தீங்கன்னா 18650 தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் சைஸ் தான். ஸோ இது வந்து 7.4 volt சீரியஸ் கனெக்ஷன். ரெண்டு செல்ஸை வந்து சீரியஸாக போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு செல் சீரியஸாக இருக்கனால 2600 + 2600 5200 mAhன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியலாக நீங்கள் இதை வந்து 5000 mAh பேட்டரியாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து பக் கன்வெர்ட்டர்ஸோட எஃபிஷியன்சி வந்து 80 to 90% தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் 5000 mAh தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக பம்பை வெளியில் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அகைன் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மோட்டரோட சைடை லிஃப்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல ரப்பர் ஓரிங் இருக்கனால இந்த இடம் சீட் ஆகிருக்கு நல்லா. ஸோ இதை ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு பம்ப் யூனிட் தனியாக வந்துடுது. ஸோ இது எல்லாமே ஒயர் சால்டர் தான் பண்ணியிருக்காங்க.
பம்ப்லேருந்து ப்ரெஷர் சென்சார் வருதுன்னு சொன்னாலே அதை வந்து 4 பின் கனெக்டரில் ஆக்சுவலாக 3 பின் கனெக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா மோட்ரு இந்த 2 ஒயர் மட்டும் தான் மோட்ரு போர்டோட ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை டீசால்டர் பண்ணணும். ஸோ மோட்டரோட ஒயர்ஸ்லாம் க்ளீனாக லேபிள் பண்ணியிருக்காங்க, மோட்டர் ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப மாட்டுறது ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே லேபிள் இருக்குது. ஸோ 2 ஒயரும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் அசம்பிளி உங்களுக்கு தனியாக வந்துடும். அடுத்ததாக பேட்டரி ரிமூவ் பண்ணுவோம். பேட்டரியோட 2 ஒயரையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து பிளாக் கலர் செல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. எல்லா காம்பனன்ட்ஸுமே லேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக போர்டை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்இடி கனெக்டர் ரிமூவ் பண்ணணும். இதுதான் அந்த கனெக்டர். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணோன்னே இது வந்து போர்டை விட்டு வெளியில் வந்துடும். போர்டில் ஃபியூ ஸ்க்ரூஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அகைன் இங்கே 2 ஸ்க்ரூ ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணோன்னா போர்டை வெளியில் எடுத்துடலாம். ஸோ எல்லாமே ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே லென்த்தில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கனெக்டருக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். போர்டில் இருக்க இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஸ்க்ரூஸ். டோட்டலாக இந்த போர்டில் 8 ஸ்க்ரூஸ் இருக்குது. 8 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டா அடுத்து நம்ம போர்டை லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். ஸோ இதோட போர்டோட பேக் சைடு வியூ, போர்டோட ஃப்ரண்ட் சைடு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோம் சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க, புஷ் டைப் சுவிட்சஸ். ஸோ இங்கே வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே 7 செக்மெண்ட் பிளாக் லிட் டிஸ்பிளே தான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே டைப் ஏ கனெக்டர் இருக்குது. இந்த டைப் சி கனெக்டருக்கும் டைப் ஏ கனெக்டருக்கும் பக்கத்தில் 2 ஐசி இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதோட பார்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா IP2325 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பார்ட் நம்பர் கிளியராக தெரில எனக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் எஸ்ஓசி இருக்குது. ஸோ இந்த மெயின் எஸ்ஓசி தான் வந்து டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதோட இதான் பிரெயின் ஆஃப் த ஆப்ரேஷன். பட் இதை வந்து லேசரில் எட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எந்த பார்ட் நம்பரும் விசிபிளாக இல்லை. இந்த இடத்துல ஒரு மாஸ்ஃபெட் இருக்குது. ஸோ இதோட டேட்டா ஷீட் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது டயோட், ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பேட்ரியோட பேட்ஸ். இங்கே இருக்கிறதும் மோட்டரோட பேட்ஸ். ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, சின்ன கெப்பாசிட்டர் தான். ஸோ இது வந்து 2200 மைக்ரோஃபேரட் 20 வோல்ட் கெப்பாசிட்டர் இங்கே இருக்கிறது. இதை விட்டால் எதுவும் த்ரூ ஹோல் கெப்பாசிட்டர்ஸ் இல்லை இங்கே. ஃப்ரண்ட் பிசிபியில் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த 5 பட்டன்ஸ் ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ ஃபியூ ரெசிஸ்டர்ஸ் இருக்குது இங்கே. போர்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. என்க்ளோஜரில் பார்த்தீங்கன்னா இங்கே ரப்பர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்இடியோட கனெக்டர்ஸ். ஸோ நம்ம ரிவ்யூ வீடியோவை பார்த்தோம் இல்லையா, இந்த ஓரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதில் இருக்க பம்ப் மெக்கானிசத்தை பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து கேஸ்டட் அலுமினியத்தில் செஞ்சுருக்காங்க. பம்போட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. இதில் பிகேஐங்கிற பிராண்டோட பேரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ரொட்டேட் பண்ண அந்த பிஸ்டன் மேலே போயிட்டு வரும். அடுத்ததாக அந்த மோட்டர் எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய பவர் சப்ளையில் நான் 3 வோல்ட் செட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் கரண்ட்டை 1 ஆம்ப்ஸில் லிமிட் பண்ணிக்குவோம். இப்போ பவர் சப்ளைலேருந்து வர பாசிட்டிவ் லைடை வந்து ரெட் கலர் ஒயர்லையும்,
நெகட்டிவ் லீடை வந்து பிளாக் கலர் ஒயர்லையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் பம்ப் ஆன் பண்ணுறேன். 1 amps ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுது. இதை ரொட்டேட் ஆக முடியல. ஸோ லைட்டாக கையில் புஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 amps இதுக்கு பார்த்தல. இப்போ கரண்ட்டை 2 ampsக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஒர்க்கிங்கை பார்த்துருப்பீங்க. நான் இதோட ஸ்லோ மோஷன் வீடியோ முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஸ்லோ மோஷனில் எடுத்து. ஸோ இந்த ஏர் பம்ப் பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகும். இது மோட்டரோட ஷாஃப்ட். இது ரொட்டேட் ஆக இங்கே இருக்க கியர் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கியரில் வந்து ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஷாஃப்ட்டில் வந்து பிஸ்டன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 stroke இன்ஜின்ஸ் வந்து ரிவர்ஸில் ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து கீழே இருக்க ஏரை புஷ் பண்ணிட்டு மேலே போயிட்டு அந்த ஏரை வந்து இது வழியாக ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடும். நான் ரிட்டன் வால்வ்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஏரை ரிட்டன் அவங்க பைக்லேருந்து இங்கே புஷ் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் உள்ளே இருக்கும். அதை நம்மளால் கழட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த பிஸ்டனோட மெக்கானிசம் தனியாக ரிமூவ் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிஸ்டனை தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக பேக்கில் இருக்க 4 ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஷாஃப்ட்டை வெளியில் தனியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷாஃப்ட்டில் ஒரு சர்க்ளிப் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்ளிப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது சர்க்ளிப் ரிமூவ் பண்ணுறதுக்கான கரெக்டான டூல் இல்லை, பட் இதுதான் இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்குது. ஒன்ஸ் ரிமூவ் பண்ணோடனே நீங்கள் அதை லைட்டாக ஜென்டலாக மேலே புல் பண்ணால் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்டனை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கும். ஸோ கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணோடனே இந்த மெக்கானிசத்தை தனியாக கழட்ட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிஸ்டன் வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு ஓரிங்கோடு இருக்குது. பிஸ்டன் போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் உள்ளே கிடையாது. ஒரே அந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் என்ஆர்வின்னு சொல்லுவோம், நான் ரிட்டன் வால். அதுதான் ஒன்ஸ் உள்ள ஏர் புஷ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் வராமல் பார்த்துக்கும். ஸோ இதுதான் ப்ரெஷர் சென்சார். இதில் வந்து 4 ஒயர் இருக்குது. ஸோ விசிசி, எஸ்டி, எஸ்ஜி அண்ட் கிரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பேக் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ப்ரெஷர் சென்சார் வந்துடுது. ஸோ இந்த ப்ரெஷர் சென்சார் வந்து ஒரு ஓரிங்கில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓரிங் தான் வந்து ஏர் லீக் ஆகாமல் பார்த்துக்குது. அடுத்ததான் அந்த ப்ரெஷர் சென்சார் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து WF183DV20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு MEMS சென்சார் இருக்குது. ஸோ இதை திரும்ப அசம்பிள் பண்ணிடலாம். கழட்டின மாதிரியே தான் ஃபஸ்ட்டு PCB இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஹோல் பண்ணி பிடிச்சிருக்க பிளேட் இன்சர்ட் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறப்ப 2 பக்கமாக ஈவனாக டைட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஓரிங்கில் ஏர் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பக்கமாக ஈவனாக டைட் பண்ணிக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு பம்ப் மெக்கானிசத்தை பார்ப்போம். ஸோ இதுதான் மோட்டர் கனெக்ட் ஆகிருக்க ஷாஃப்ட். இது வந்து பேரிங்கில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மோட்டர் ரொட்டேட் ஆகிறப்போ இந்த டிஸ்க்கும் ரொட்டேட் ஆகும். ஸோ அதில் இருக்க இந்த பின் தான் வந்து பிஸ்டனை மேலேயும் கீழே நகர வைக்கிது. ஸோ இது எல்லாத்தையும் திரும்ப அசம்பிள் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணுறது கழட்டின மாதிரியே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் இந்த பிஸ்டனை உள்ளே புஷ் பண்ணிட்டு ஸோ மோட்டர் ரொட்டேட் பண்ணி பின்ன பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ
ஜஸ்ட்டு புஷ் பண்ணிட்டு உள்ளே லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளிப்பு போடுறதுக்கு முன்னாடியே 2 ஸ்க்ரூவையும் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்க்ரூவையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பம்பில் இருக்க 4 ஸ்க்ரூவையும் போட்டதுக்கப்புறம் இந்த சர்க்கிளிப்பை மறுபடியும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு இங்கே உள்ளே ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிடும். ஸோ அகைன் பம்பை மாட்டியாச்சு. ஸோ இது ப்ராப்பராக ரன் ஆகுதுங்கிறத நம்ம வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணிக்குவோம். ஸோ இது ப்ராப்பராக ரன் ஆகுது. முன்னாடி யாரையும் ஃபீல் பண்ண முடியாதனால இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவோம். திரும்ப ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரப்பர் பட்டன்ஸ் வந்து ப்ராப்பரான டைரெக்ஷன் அலைன் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அகைன் போர்டை உள்ளே அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட்ஸ் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், கீழே சீட் ஆயிரும். நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ண 8 ஸ்க்ரூஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாமே பிளாஸ்டிக் த்ரெட்டுங்கிறனால ரொம்ப டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அளவான டைட் பண்ணால் போதும். அவ்வளோதான், 8 ஸ்க்ரூவுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த எல்இடி கனெக்டர், ஃப்ளாஷ் லைட்டோட கனெக்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ண ஓரிங் அகைன் இன்ஸ்டால் பண்ணுவோம். அடுத்ததாக பம்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். பம்பை ரிமூவ் பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் சென்சாரோட கனெக்டரை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஒன்ஸ் ப்ரெஷர் சென்சாரோட கனெக்டரை இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த அசம்பிளியை ஜென்டலாக உள்ளே புஷ் பண்ணணும். இது கரெக்டாக இந்த ஓரிங்கில் போய் சீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிட்டு, ஸோ கரெக்டாக இந்த ஓரிங்கில் போய் இந்த மவுத் சீட் ஆனோடனே இந்த ஒயரை கீழே விட்டுருவோம். நம்ம இந்த ஒயர் ஃபேன் பிளேட்ஸில் படாத மாதிரி கீழே விட்டு வெளியில் எடுத்துருவோம். ஜஸ்ட் கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ண மாதிரி கீழே தள்ளணுன்னா போய் சீட் ஆகிரும் ப்ராப்பராக. ஒயர்ஸை சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பம்பில் இருந்த ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். இந்த யூனிட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்க்ரூஸ் பாப்புலேட் பண்ணாமல் இருக்காங்க. போர்டில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுலேயுமே கீழே 2 ஸ்க்ரூ பாப்புலேட் பண்ணாமல் தான் இருந்துச்சு. மேலே பம்ப் அசம்பிளிலையும் 4 ஸ்க்ரூ இருக்குது. பட் ஆனால் அவங்க 2 ஸ்க்ரூவை மட்டும்தான் பாப்புலேட் பண்ணியிருக்காங்க. இது காஸ்ட் கட்டிங்காகவா இல்லை வேறு ஏதாவது டிசைன் சாய்ஸஸ் இருந்துச்சான்னு தெரியல. பட் பாப்புலேட் பண்ணாத ஸ்க்ரூஸஸ் இருக்குது. இப்போ ஒயரை சால்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒயரை ரீடெயின் பண்ணிக்கும், பேடையும் ரீடெயின் பண்ணிக்கலாம். ஒயர்ஸை சால்டர் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், ஏன்னா சின்ன இடம் தான் இருக்குது உள்ள. பேட்டரியை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி பேட்டரியோட ஒயர்ஸை சால்டர் பண்ணணும். ஸோ பேட்டரியோட ஒயரை சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிலிக்கான் ஒயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அகைன் பேட்டரியை உள்ளே மவுண்ட் பண்ணுவோம். எல்லாமே உள்ளே மவுண்ட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரன் ஆகுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்குவோம். ஸோ ஆன் ஆகுது, நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணல. பம்ப் ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ நான் திருப்பி வச்சு காட்டுறேன். பம்பும் பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. பேக் கவர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். பேக் கவர் இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் 2 பக்கமும் அலைன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும்.
ஸோ சைட்ஸில் இருக்க கிளிப்பை லாக் ஆகிடுச்சுன்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரிமூவ் பண்ண ஸ்க்ரூஸை போட்டுடலாம் கீழே. இதை நான் லாஸ்ட் 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட அன்பாக்சிங்கையும் டீட்டெயிலான ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்க்ரூ மட்டும்தான். அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண ரப்பர் போட்ஸை போட்டுருவோம். எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா சைடுமே க்ளோஸ் ஆகிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோம். ஸோ டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. அடுத்து பம்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பம்புமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான் கியூபோ இன்ஃப்ளேட்டர் மேக்ஸோட டர்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.